ஹே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்துட்டு நம்ம ஒரு ரியாக்ஷன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். மோஸ்ட் ப்ராபப்ளி தளபதி படத்தோட லாஸ்ட் ரியாக்ஷன் வீடியோவை கூட இருக்கலாம். இந்த லிரிக்கல் வீடியோ, இந்த சென்ஸ் மூவிஸ், சாங்ஸ் அது ரிலேட்டடான வீடியோவில் வந்து இந்த கடைசி வீடியோவை கூட இருக்கலாம். இட்ஸ் ஃபீலிங் ஹெவி. பட் நம்ம பார்த்து வளர்ந்த ஒரு மனுஷன் வந்துட்டு அவர் வளர்ந்த ஒரு பார்த்து விட்டுட்டு அவர் இன்னும் ஒரு ஸ்டேஜுக்கு வளர்த்து கொண்டு போகிறார், இன்னொரு பார்த்துக்கு போகிறோம்னு நினச்சா கொஞ்சம் பெருமையாகவும் இருக்குது. ஓகே, ஒரு மனுஷன் புதுசாக ட்ரை பண்ணுறா அப்படின்னா தம்ஸ் அப் சொல்லி வரவேற்க தான் செய்யணும். ஓகே, நான் ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணாமல் நான் வீடியோக்குள்ளே போயிடுறேன். இப்போ ஆல்ரெடி மணி வந்து 8 ஆச்சு. வீடியோ வந்து 10 நிமிஷம் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் ஆக்சுவலி இது வந்துட்டு ஒரு எலிவேஷன் சாங்கில். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஒரு சட்டில் டோன் இல்லாமல் ராவண மவுண்ட் ஆடுறதுக்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு ஒரு ரெட்டிஷ் டோனுக்கு போயிடலாம். பர்ஃபெக்ட் நினைக்கிறேன். சீம்ஸ் பர்ஃபெக்ட். ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? ஏன்னா ஃபஸ்ட்டு நான் டேப்லெட் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் ஆன் பண்ணிடுறேன். ரெக்கார்ட் இட். ஏன்னா நான் லாஸ்ட் டைம் வந்துட்டு டேபோட அதே ஸ்க்ரீன் ரெக்கார்ட்லேருந்து நான் ஆன் பண்ணியிருந்தப்போ வந்து கொஞ்சம் உழப்பலாம் இருந்துச்சு. இப்போ நான் வந்துட்டு ப்ராப்பராக நான் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணிடுறேன். 3, 2, 1 here we go. ஸோ இப்போ தான் வந்து 69 இருந்துச்சு சார்ஜ், அதுக்குள்ளே 68 ஆயிடுச்சு. ஓகே ஃபைன். நம்மளோட தளபதி, அவர் ஓன் தளபதியோட கடைசி மூவியோட சாங் ரியாக்ஷன் வந்து பார்த்துடலாமா? வாங்க, உங்கள் கூட சேர்ந்து நானும் வந்து வெயிட் பண்ணுறேன். எங்கள் எக்ஸ் ஆப்பு இதுக்குள்ள ஓப்பன் பண்ணி தான் வச்சுருந்தேன். ஓகே, வசனமாக எழுதலாம் அவன் கதை அதுக்கும் மேலே ஒரு இது இந்த நம்ம இதுலேருந்து தூக்கிட்டாங்கப்பா, நம்மளோட ஆடியன்ஸ்லேருந்து வந்து போஸ்டர் தூக்கியிருக்காங்க. ஃபைன். வேறு ஏதாச்சும் விட்டுருக்காங்கன்னா வேறு ஏதாச்சும் கொடுத்துருக்காங்களா? இது மட்டும் தானா? ஓகே 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 here we go. யூடியூப் தம்பி யூடியூப் டேரெக்டாக யூடியூப்குள்ளே போப்பா. ஓப்பன் ஆப். ஓகே 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 ஹே என்னடா நடக்குது இங்கே? இருப்பா. ஓப்பன் ஆப். எலிவேஷன் சாங் பேசாமல் யூடியூப்ல டேரெக்டாக போய் சர்ச் பண்ணிட்டா இங்கே வரமாட்டேங்குது. சரி, எவ்வளோ உழப்பல் இருக்கு பாருங்க. இங்கே வந்துருச்சு. ஹை குவாலிட்டி அட்வான்ஸ்டு. ஓகே, ஃபுல் சவுண்ட் வச்சிடலாமா? பர்ஃபெக்ட். எழுதலாம் அவன் கதை அதுக்கெல்லாம் சிரிக்கலாம். Yo. What man? அகைன் ஒன்ஸ் மோர் கேட்டுக்கலாம்ப்பா.
ஃப்ரேம் பாருங்க ஜி, அந்த ஃப்ரேம் மேன். யோ 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 சிரிக்கிறான் பழகிட்டான் போக போக. Oh God. ஆக்சுவலி அது வந்துட்டு லிரிக்கல் வீடியோ விட்டுருந்தாங்கன்னா இன்னும் நிறைய இமேஜஸ்ல ஸ்டில்ஸ் வந்து எல்லாம் காட்டியிருக்கணும், என்ன சினாரியோ வந்திருக்குன்ற ஒரு டோன் வந்திருக்கணும். ஐயோ ஏற்க ஸ்க்ரீன் ரெக்கார்ட் ஆஃப் பண்ணிக்கிறேன். பட் இங்கே வந்து அட்ஜஸ்ட் நொறுக்கிட்டாங்கப்பா. இட்ஸ் ஜஸ்ட் வாவ் டேம் அப்படின்ற மாதிரி பண்ணியிருக்காங்க. ஐயோ ஸ்க்ரீன் ரெக்கார்ட் ஆன் பண்ண பார்த்துட்டேன். பட் இட்ஸ் ஸ்டில் ஓகே ஃபைன். யா இட்ஸ் வாஸ் பியூர்லி குட், அமேசிங் டு வாட்ச். வேற லெவல், அடிச்சு நொறுக்கி எடுத்திருக்கு இந்த சாங்கு. நான் சாங் மேன்னா ஹனி வந்து இந்த எலிவேஷன் சாங்ஸ்லாம் வந்துட்டு அப்படியே எலிவேட் பண்ணி கொண்டு போகிறப்ப வந்து இந்த படத்தையே தூக்கி சாப்பிட்டு நிப்பாட்டெல்லாம் கொண்டு வருவாப்புல. எட் அனதர் மேஜிக் ஃப்ரம் ஹனி. யா இட்ஸ் அமேசிங் திங். அதுவும் அந்த லிரிக்ஸ்லாம் வந்துட்டு அடிச்சு பிரித்து நொறுக்கி இருக்குதுங்க. நான் வந்து நோ மோர் இது நல்லா இருக்கு நல்லால, ஜஸ்ட் என்ஜாயிங் மேன். லாஸ்ட் மூவி அந்த ஃப்ரேம் பாருங்க ஜி. இந்த ஒரு பொசிஷனை வந்து விட்டுட்டு ஒருத்தன் போறான்னா ஹி இஸ் ரியலி சம்திங் மேன். யோ இந்த வீடியோவில் வந்து நான் ஒரு புதுசாக ஒன்று பண்ணலான்ட்டு இருக்கேன், ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலான்ட்டு இருக்கேன். இந்த நெட்வொர்க் இருக்குது பார்த்தீங்களா, ஐ மீன் இந்த இன்டர்நெட்டாக இருக்கட்டும், சோஷியல் மீடியாஸ் இருக்கட்டும், அது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது. இப்போ நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, நெகட்டிவாக பேசுகிறவங்க இருப்பாங்க, ஒருத்தவங்க குறை சொல்லி அதெல்லாம் பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் வந்துட்டு உண்மையிலுமே அவங்க ஃபீல் பண்ணி பேசுகிறாங்களா, இல்லை வியூஸ், இன்டென்ஷன், இன்ட்ராக்ஷன், ஒரு இன்டென்ஷனெல்லாம் வந்து இப்படி பேசின ஒரு என்கேஜ்மெண்ட் இருக்கும் அப்படின்றக்காண்டி பேசுகிறாங்களான்றத ஒரு சின்ன ட்ரை மாதிரி பண்ணி பார்ப்போமா? யா. ஸோ இப்போ வந்துட்டு 2 வீடியோ நான் பண்ண போகிறேன். ஒன்று வந்துட்டு ப்ரைசிங் மை திஸ் மேன், நம்ம பார்த்து வளர்ந்த நம்ம தளபதி. ஸோ அவரை வந்து ஒரு நல்ல விதமாக அவர் போகிற பாத்தை பற்றி, அவர் போகிற உயரத்தை பற்றி, இது எல்லாத்தையுமே கிரிட்டிசைஸ் பண்ணாமல் அந்த ஒரு நல்ல மனுஷனை பற்றி ஒரு நல்ல விதமான, நான் ஒரு அனில் தான், ஐ எம் அ விஜய் ஃபேன். I'm going to support TVK as well. Yeah, if it goes in a correct path, I will be going in that way. If he misses also, I will raise a question and I will doubt his capabilities if it doesn't go well. Hope you understand. So இப்போ வந்து ஒரு புதுசாக மனுஷன் வரா, நான் ஒரு ஃபேன் பாயாக சின்ன வயசுலேருந்து பார்த்து வளர்ந்த ஒரு மனுஷன் வந்து இப்போ ஒரு நல்ல உயரத்துக்கு போகிறாரு, அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறாரு. ஸோ அப்படி இருக்கப்போ வந்துட்டு அவரை வந்து ப்ரைஸ் பண்ணி ஒரு வீடியோ பேசுகிறேன். ஒரு இன்டர்நெட் வந்து ஒரு மனுஷன் நல்ல விதமாக ஒரு உண்மையான ஒரு விஷயத்த வந்து ஒரு ஃபீல் பண்ணி சொல்கிறப்போ அது எந்த அளவுக்கு இந்த சொசைட்டியாக இருக்கட்டும், இந்த அல்காரிதமாக இருக்கட்டும், இந்த என்கேஜ்மெண்ட்ஸ்லாம் எப்படி க்ரியேட் ஆகுதுன்னு பார்ப்போம். அட் த சேம் டைம் செகண்ட் வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா, இவெல்லாம் ஒரு ஆளா அப்படின்னு சொல்லிட்டு இட் ஃபீல்ஸ் ஹெவி. பட் இந்த மனுஷனை திட்டணுன்ற இன்டென்ஷன் கிடையாது, ஒரு ஃபன் கண்டென்ட்காக நம்ம வச்சுருக்கோமே. ஏன்னா தெரிஞ்சுக்கணும், எல்லாருமே வந்து இப்போ திட்டி போகிறதா இருக்கட்டும், கிரிட்டிசைஸ் பண்ணுறதா இருக்கட்டும், பேடான ஒப்பீனியன் சொல்கிறதா இருக்கட்டும், அது வந்து ஒரு பியூரான ஒரு என்கேஜ்மெண்ட்டுக்காக தான் பண்ணுறாங்களா, இல்லை அவங்க உண்மையான ஒப்பீனியன் ஃபீல் பண்ணி சொல்கிறாங்களான்றத ஒரு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்குற ஒரு வீடியோவாக இருக்கட்டும். ஸோ வந்து செகண்ட் வீடியோவில் வந்து நான் ஃபுல்லாக கிளிச்சு இவெல்லாம் ஒரு ஆளா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த வீடியோ அன்கட்டட் விஷயம் தான், அதிலே பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போவே நான் கிளிக்கிறேன், அதே மாதிரி ஃபஸ்ட்டு ப்ரைஸ் பண்ணுறேன். யா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து ப்ரைஸ் பண்ணி ஒரு வீடியோ போட்டுடுறேன். அதுக்கு முன்னாடி வந்து ப்ரைஸ்க்கு வந்துட்டு கொஞ்சம்
சட்டிலான டெம்ப்ளேட் வச்சுக்கோ. ஒரு மாதிரி குட் வைபிள் இருக்கிற மாதிரி கலர்ஸ் வச்சுட்டு இந்த கலர் வச்சுக்கலாமா? இது வேண்டாம், இது வேண்டாம், இது வேண்டாம். பிங்கி வச்சுக்கலாமா? இல்லை எல்லோஸ் வச்சுக்கலாமா? ஆரஞ்ச். ஓகே ஃபைன். இல்லைன்னா வந்துட்டு ஒயிட் கலர் வச்சிடலாமா? ஒயிட்டு வேண்டாம், ரொம்ப மோசமாக இருக்கே. தம்பி பச்சை சட்டை. இஸ் இஸ் ஓகே. ஸ்கை ப்ளூ. இன்டென்சிட்டி கம்மி பண்ணிக்கலாமா? ஓகே. இஸ் திஸ் ஓகே? இஸ் திஸ் ஓகே? இஸ் திஸ் ஓகே? இல்லை மொத்தமாக லைட் ஆஃப் பண்ணிட்டு பேசலாமா? வேண்டாம், லைட் ஆன் பண்ணியே இருக்கட்டும். ஓகே, லிட்டில் 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 திங்ஸ் ஓகேன்னு நினைக்கிறேன். என்னப்பா அது, என்ன கலர் வைக்கிறதே தெரியல, இதில் இவ்வளோ கன்ஃபியூஷனாக இருக்குது. ஓகே, நம்ம இந்த கலர் பிங்கிஷ் கலரில் போயிடலாம். ஓகே, பிங்கிஷ் கலரில் வந்துட்டு நம்ம இப்போ நான் இந்த வீடியோவில் வந்துட்டு விஜயனை வந்து பாராட்ட போகிறேன். ஓகேங்களா? நம்ம விஜயனை வந்துட்டு அப்படியே புகழ்ந்து உண்மையிலே நான் ஹார்ட்ஃபுல்ட்டாக நான் என்னெல்லாம் பண்ணுறதோ நான் சொல்லிடுறேன். செகண்ட்ல வந்து நடிச்ச ஒரு வீடியோ போடலாம். 2 வீடியோவில் எது வந்து மோர் வியூஸு மோர் என்கேஜ்மெண்ட் வருதுன்றதை பார்த்துடலாம். ஓகே, ஸோ நம்மளோட தளபதியோட லாஸ்ட் மூவி வந்துருச்சு. நாளைக்கு வந்து வெயிட் நம்ம அண்ணன் தளபதியோட லாஸ்ட் மூவியே வந்துருச்சு. இன்னும் ஃபியூ டேஸில் வந்துட்டு செலிப்ரேஷன் ஸ்டார்ட் ஆயிரும். ட்ரெய்லர்லாம் வந்துட்டு மாதம் செலிப்ரேட் பண்ணிவிட்டு நம்ம அண்ணன் என்ஜாய் பண்ண போகிறோம். அண்ட் 9th அன்னைக்கு நம்ம அண்ணனோட லாஸ்ட் மூவியை செலிப்ரேட் பண்ணிவிட்டு ஒன் லாஸ்ட் டைம், ஒன் லாஸ்ட் என்கேஜ்மெண்ட், ஒன் லாஸ்ட் என்டர்டெயின்மெண்ட் அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டு போகிறோம். ஒரு மனுஷனோட பீக்கில் வந்துட்டு நான் இனிமேல் மூவிஸ் நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ட்ராப் அவுட் பண்ணிட்டு போகிறதா இருக்கட்டும். நான் வந்து ஒரே சர்க்கிள்குள்ளே நான் தான் இங்கே ராஜாவாக இருக்க போகிறேன். நான் தான் இங்கே ராஜா. என்னோட சினிமா ஃபீல்டெல்லாம் நான் தான் இப்போ கிங்கு. என்னை அடிச்சுக்க ஒரு 15 வருஷத்துக்கு யாருமே இருக்க போகிறதில்ல. பட் ஸ்டில் நான் அந்த ஒரே ஒரு சர்க்கிளான ஒரு வாழ்க்கைக்குள்ளே ஓட போகிறது கிடையாது. என்னோட கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளே நான் இருக்க போகிறது கிடையாது. நான் மேலே ஓட போகிறேன் அப்படின்னு சொன்ன நம்ம தளபதி வந்து இன்னொரு பெரிய ஒரு பாத்துக்காக இருக்கட்டும், இன்னொரு பெரிய ஒரு வார் ஸ்டேஜுக்கு போகிறதா இருக்கட்டும் நடக்குது. ஸோ அதுக்கு சாக்ரிஃபைஸாக வந்துட்டு ஒரு பெரிய விஷயத்தை நம்ம அச்சீவ் பண்ணணும், ஒரு பெரிய விஷயத்துக்காக நம்ம போராடணும் அப்படின்னாலே வந்துட்டு நிறைய விஷயத்தை சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். மார்வல்ஸில் நீங்கள் நிறைய மூவிஸில் பார்த்துருக்கலாம், இல்லை ரியல் லைஃப்பில் பேஸ்ட் ஆன் ட்ரூ இன்சிடென்ட்ஸில் பார்த்துருக்கலாம். இன்றைக்கி நம்ம வந்து ஒரு பெரிய இடத்துல கால் வச்சு போகிறோமோ அந்த இடத்துல நிறைய இழக்க வேண்டியது இருக்கும். அப்படி தான் ஒன்று இழந்து தான் இன்னொரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கணுன்ற நம்மளோட தளபதியோட முடிவு. அவர் ஏற்கனவே கட்டி வச்ச சாம்ராஜ்யத்தை இடித்து நம்மளோட ரசிகருக்கான ஒரு ஃபேன்பாய்ஸ் மூமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு இடித்து ஒரு பெரிய ஸ்டேஜுக்கு வந்து அதை பில்ட் பண்ண போகிறாரு. நினச்சா சந்தோஷமாக இருக்குது. எனிவே ஹாப்பி ஃபார் அவர் தளபதி, ஹாப்பி ஃபார் அவர் வெரிவான் அண்ணா. நம்ம அண்ணா வந்து நல்லா போகணும், நல்லபடியாக இந்த மூவிஸோட பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ்லாம் தாண்டி ஜஸ்ட் பியூர்லி செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நன்றி, டடா. ஓகே ஃபைன். ஸோ இதை என்னோடய ஹார்ட் ஃபில்ட்டை நம்ம அண்ணனுக்கு ட்ரிபியூட் பண்ணியாச்சு. அண்ட் தென் இப்போ நான் வந்துட்டு ஈவில் மோடில் போய் பேசுகிறேன். ஸோ இப்போ வந்து தளபதி கழுவி ஊற்ற போகிறேன். ஓகேயா? டோன்ட் மைண்ட். யாரும் வந்து ஃபுல் வீடியோ பார்க்காம வந்து எவ்வளோ பேர் அடிக்கிறாங்க, எவ்வளோ என்கேஜ்மெண்ட் ஆகுது நம்ம இதில் வச்சு தெரிஞ்சுக்கலாம். என்ன தளபதி என்ன கிளிஸ்டா உங்களுக்கு ஏதோ பெருசாக பிடிங்கிட்டாரா, இல்லை என்ன இப்படி ஐயோ ஆக்டர் பண்ண அதை விட்டுட்டு வர இதை விட்டுட்டு வர, என்ன கிளிஸ்டார் அப்படி? எனக்கு புரியல. ஏதோ பெருசாக பிடிங்கி சாதிச்சது பண்ண மாதிரி என்னதான் பண்ணிட்டான் அவன். அங்கே போய் ஆடியோ லான்ச்சில் போயிட்டு அவரோட கட்சி கொடியை போர்ட்ரே பண்ணுறதா இருக்கட்டும், கட்சி ரிலேட்டடாக பேசுகிறதா இருக்கட்டும், இதுதான் பண்ணிகிட்டு இருக்கிறான். இதை பண்ணிட்டு வந்து நான் உங்களுக்காக வரேன், உங்களுக்காக இது பண்ணுறேன், அது பண்ணுறேன், என்ன கதை இதெல்லாம்? இது எனக்கு புரியவே இல்லை. இதில் வந்துட்டு நான் உங்களுக்கு எல்லாத்தையும் விட்டுட்டு வரேன், என்னோட கரியர் நூச்சத்து அப்படின்னு சொல்லிட்டு என்ன இதெல்லாம் பேச்சு? என்ன இதில் வந்துட்டு ஒரு பர்ஃபார்மன்ஸ் வர எங்கே போனாலும் அந்த டிவிக்கு ப்ரொமோஷன் தான் பண்ணுறது. இதில் வர ஆடியோ லான்ச் மக்கள் ரசிகர் மக்கள்னு சொல்லிட்டு காசை வாங்கி வர வச்சுட்டு இதெல்லாம் எதுக்குலாம் இந்த பொழப்பு? ஏன்டா அப்படி இருக்கீங்க? இதுக்கெல்லாம் ஒன்றும் சொல்றது கேளு. இதில் வேறு அனில்ஸ் வந்துட்டு இப்படி நல்லா பேசணும்னு உட்காந்து அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. நீ யாரா அப்படின்னு சொல்லிட்டு. இவனுங்களுக்கு தற்கொலை கூட்டம்ன்றது கரெக்டாக தான் இருந்திருக்கு. தற்கொலை கூட்டம், இந்த ஓட்டு போட இல்லாதவங்கலாம் வந்துட்டு, ஓட்டு ஐடி இல்லாதவங்கலாம் வந்துட்டு நாலாம் அரசியல்வாதிப்பான்னு பேசுறதுக்கு ஃபுல்லாக க்ரௌட் வேஸ்ட் தண்டங்க. ஒரு சுக்கு பிரயோஜனமே இல்லாதவங்க. இவனுங்களை வச்சுட்டு இவனுக்கு கூட நீங்கள் உட்காந்து போராடிட்டு இருக்கீங்க. சச் அ வேஸ்ட் ஃபெல்லோஸ். ஐயோப்பா,
இது திட்டுறதுக்கே எனக்கு வந்துட்டு மனசு கேட்க மாட்டேங்குது, சிரிப்பாக வருது. ஓகே ஃபைன். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் இந்த 2 வீடியோவுமே வந்து நான் போஸ்ட் போடுறேன். ஓகேயா? 2 வீடியோ போஸ்ட் போட்டதுக்கப்புறம் வந்துட்டு பாசிட்டிவாக அந்த மனுஷனை நான் வந்து எவ்வளோ ஃபீல் பண்ணி மனசார நான் இது பண்ணணும், அதுக்கு கிடைச்ச ரீச்சையும் பார்ப்போம். சிரிப்படக்க முடியாமல் வந்துட்டு கேவலமாக பேசணுமேன்னு சொல்லிட்டு கண்டென்ட்டே இல்லாமல் இப்படியே பேசுனதாக இருக்கட்டும், இது 2த்தையுமே வந்துட்டு பார்ப்போம். இதில் வந்து எது வந்து உண்மையான ரீச் கிடைக்குது அப்படின்றத பார்ப்போம். ஏன்னா ஒரு அல்காரிதம் எப்படி ரன் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கலாம். சீரியஸ்லி இதுல இருந்து புரிஞ்சுக்கலாம். நிறைய பேர் வந்துட்டு கிரிட்டிசைஸ் பண்ணணும்னு பண்ணுவாங்க. ஃப்ரம் த ஹார்ட்ல இருந்து பேசுறது தான், இல்லை வந்து இப்படி கிரிட்டிசைஸ் பண்ணி ஒரு மாதிரி கேவலப்படுத்தி ஒருத்தனை பேசினாதான் வியூஸ் என்கேஜ்மெண்ட் கிடைக்கும்ன்றக்காண்டி பேசுறாங்களான்றதை இந்த ஒரே வீடியோலேருந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நம்ம இன்னைக்கு வந்து மாஸ் காட்டுறோம். ஓகே ஃபைன். லவ் யூ நண்பர்களே. நான் ஒரு அனில் தான். நீங்கள் எத்தனை பேர்ல அடிக்க போகிறோன்னு வேறு தெரியல. ஓகே ஃபைன். இதோட அவுட்புட்டை வந்துட்டு இந்த ஒரு என்கேஜ்மெண்ட் எப்போ நிற்குதோ அப்போ நான் வந்து போஸ்ட் போடுறேன். ஓகே, until then, love you guys. தடா. ஹாப்பி நியூ இயர். நியூ இயர் முடிஞ்சு மாதம் செலிப்ரேட் பண்ணிருக்கீங்க. எல்லாத்துக்கும் வந்து நல்லபடியாக அந்த இயர் போகணுன்னு நான் எனக்கு ப்ரே பண்ணிக்கிறேன். லவ் யூ guys. தடா.